தெரியுமா உனக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நண்பன்னாலே நல்லவன் தான். வாடாய மச்சான் இங்கே வாடாய மச்சானே, வந்து நம்ம நட்பா சேர்த்து கோடாய மச்சானே. ஃப்ரெண்டு உன் கூட சுத்தும் போது இல்ல ஃபீலிங், வந்து நீ நட்பா காட்டி பாரு புது மீனிங். ஒன்னா பைக்கேறி ஊரை சுத்தி பார்த்தோம், காசு ஷேர் பண்ணி டூருக்கு தான் போனோம். அந்த காலம் எல்லாம் எங்க போச்சு மச்சி, நினைச்சு பார்க்கும்போது கண்ணு தண்ணி. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே சாதித்திருந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவித்திருந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவித்திருந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். அதையும் தாண்டி இவ்வளோ பேர் பசங்களாக இருக்கிறதுனா பெரிய சாதனை நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே அகைன் கிரேட் வெல்கம். அப்புறம் நம்ம ஃபார்முலாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷனை மேலே அடுத்தது நம்ம இந்த இனிஷியலாக ஆரம்பிச்சு இந்த மொத்த அறிவுரையும் எல்லாரும் சேர்ந்து 50% பண்ணோம். தனியாக ஒருத்தராக 50% பண்ண நம்ம பார்க்கலாம்.
தெரிஞ்சு போனோம்னா 50 வருஷம் வேர்ல்டு மூவி நாம் அதை நமக்கு ஒரு ரீசெண்டாக எடுத்துக்கிட்டா ரொம்ப பேருக்கு அடையாளம் தெரியாது, என்னையே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் முக்கியமானவங்க அடிக்கடி பார்த்து பேசுறது கண்டிப்பாக தெரியுது. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு எல்லாரும் வந்ததுக்கு அது ஸ்மார்ட் நோட்டீஸ், ரொம்ப ஸ்மார்ட் நோட்டீஸில் நமதுக்குள்ள ஆர்வக்குள்ள சென்னையிலேருந்து எத்தனையோ வந்துருக்காரு. அதே மாதிரி சுனாமி இன்னும் வந்துருக்காங்க, தங்கவேலுக்கு நம்பிலிருந்து வந்துருக்காங்க. இது மாதிரி லேட்டானாலும் ஜாயின் பண்ணலான்னு வர்றவங்க இதனால நமக்கு ஒரு அறிமுகம் ஏற்கனவே ஆகல. ஆனால் ஒரு சிலர் புதுசாக அறிமுகமானாலும் தெரியும். இருந்தாலும் ஒரே இதில் நிர்ணயிக்காய் நம்ம பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பில் இங்கே போனதுக்கு என்னென்ன நடந்துட்டு ஒரு 5 நிமிஷம் டைமில் ஒரு சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த கடலில் நீங்கள் வந்தவங்க சிறப்பில் வந்தவங்க அனைவருக்கும் வருக என்று வரவேற்று நன்றி. வாழ்க்கலாம் அவர் வயசு. காலை வணக்கம். நாங்கள் இதே ராமேஸ்வரம் சின்ன கல்லூரியிலே 71, 74 பிகாம் சேர்த்து நீங்களே எனக்கு 1 இயர் நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரெண்டாவது இந்த ஏஜில் ஒரு அசோசியேட் ஆகிறது மிக பிரமாண்டமான காரியம். அதை கெட்டுவதற்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அதை விட பிரமாண்டமாக என்னுடைய அனுபவத்தை கிட்டத்தட்ட எனக்கு 71 உங்களுக்கு 69, 68, 70 வரைக்கும் இருக்கணும். எத்தனையோ வேலை இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சந்திக்கணும் ஒரே மோட்டிவேஷனோட எல்லாரும் இருக்கீங்க. இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் 71, 74 பிகாம் ஏன்னா என்னையும் 71 கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தேன். செகண்ட் இயரில் காமர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருந்தேன். தேர்ட் இயரில் காலேஜில் டே ஸ்காலர் சேர்மன் இருந்தேன். அப்போ ரெகுலர் சேர்மன் மாலாலயம் கொடுத்தாங்க. அவங்க தேர்தல் நான் தேடி இருக்கும்போது சில அசம்பாவிதமான நிகழ்ச்சிகள் நடந்தது. அந்த வயசுல எங்களுக்கு ஒரு பெரிய டாக்குமெண்ட் தெரியும். எங்களுடைய வயசுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணுறது அதுக்கெல்லாம் இப்போ போடுறாங்க. நாம செஞ்சதப்ப நம்ம பையங்களோ நம்ம சின்ன செய்யும்போது தான் அன்னைக்கு கோவம் இன்னைக்கு நம்மளும் அந்த தப்பு பண்ணிக்கணும். அது இந்த நேரத்தில் நான் நினைக்கிறது கண்டிப்பாக அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம் இதுதான் நான் நினைக்கிறேன். அதனால இந்தியாவில இந்த வரலாற்று ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டது. அது யாருனால எதனால நாங்கள் யாரும் யோசிக்க வேண்டியதில்லை. அந்த கரும்புள்ளிக்கு காரணமாக இருந்ததை நாங்கள் எங்கள் குரூப் தேடி இருக்கிறோம். அதனாலேயே பிஜேபி சப்போர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. திமுக 74 காலேஜ் முடிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக. அது உங்களுக்கு பிஜேபி போடுறதுனா என்னுடைய பயோடேட்டா சொல்றாங்க. 99 2002 வரைக்கும் தமிழ்நாடு மாநில மலை வளர்ச்சி வாரியத்துக்கு கவர்மெண்ட் நாமினேட்டட் டைரக்டர் இருந்தாங்க. 2 பேர் டைரக்டர், அதை நான் ஒரு ஆள். அந்த அளவுக்கு நாங்கள் சின்ன வயசுல பாடுபட்டதுக்காக அங்கீகாரம் தான். அதனால இன்னைக்கு நான் ஆக்டிவாகவே இருக்கேன். ரெண்டாவது என்னுடைய மெயின் தொழில் இந்த காங்கிரஸ் டிஎம்பி பாஸ் தயார் பண்றாங்கல்ல, அந்த கம்பெனியில் தான் நமக்கு மேனேஜர் ஒரு 30 வருஷம் ரிட்டையர் ஆகும். ரிட்டையர் ஆனதுக்கு பின்னாடி புது ஆஃபீஸ் போட்டுருக்கேன். கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கி கடையில் சப்போர்ட் பண்ணிருக்கேன். லோடு கணக்கு எனக்கு ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா 40 வயசு 30 வயசு 40 வயசு 60 வயசுக்கு அதுக்கு ஆளுகள் எனக்கு யாரும் மனசு கிடையாது. இளமையோடு கலைகள் என்று கூறிக்கொண்டு விளைவிக்கிறேன். இளமைக்கான டிப்ஸ் சொல்லிட்டாரு. அடுத்தது வரிசையாக அவங்களுக்காக அவங்களோட ரீவைண்டிங் ஆஃப் தி லாஸ்ட் 50 இயர்ஸ் ஆஃப்டர் பார்ட்டிசிபேட்ஸ் சந்தோஷமாக பயணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டைமான இருக்கேன் ப்ளீஸ் 50 இயர்ஸ் பார்க்க அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர்த்த பார்க்கறதுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்கிறதுலாம் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கல. ரத்னசாமிலாம் இப்போ இங்கே தான் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன்.
எஜுகேஷன். நான் வந்து ஒரு ப்ரைவேட் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஐ ஜாயின் 10th July 1975 as an accounts assistant. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு கடவுளுடைய கேள்வியில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து நம்பிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி I retired in 10th April 2010 as the Chief Executive of all the institutions. Rameshwar Hospital, Rameshwar Engineering College, Central College, and my 14 education institutions established and was wonderful in China. So on the way now I was very நிறைய பேர்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. என்னுடைய ஏழையில் அவர் வரைய சிண்டிகேட் மெம்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆனால் பின்னாடி இந்த வேலை செய்யும்போது வந்து டெய்லி வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து காலையில் 8 மணிக்கு போனால் நைட் ஒரு 10-12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி 35 வருஷம் சர்வீஸில் ஐ ஹவ் டன் ஒரு 60 years ஆஃப் சர்வீஸ். அது ஒரு சர்வீஸ் தான். கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு 60 வருஷம் வேலை செய்வாங்க. அந்த சர்வீஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் என்னை நம்பி இன்ட்ரெஸ்ட் பண்ண என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துட்டேன். வாழ்க்கையில் நானும் எப்படி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் மேலே வந்ததோ நானும் அதே மாதிரி மேலே முன்னேற்றம் கொண்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய கரியரில் நான் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கீழே இருக்கும்போது நம்ம வித்யாலயோடைய ஃபவுண்டர் நம்ம பெரியவர் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் வந்து அவர் வந்து இறக்கும் போது ஒரு பக்கத்தில் இருக்கிறது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஐயெல்லாம் முக்கியம் 10 மணிக்கு போட்டு 5 மணி வரைக்கும் அப்படியே உட்காந்து வரலாம். ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. பட் ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் நம்ம பார்த்துக்கிறாரு. I am blessed with my daughter and son. Daughter is at the university, son is in Coimbatore in Europe, so I am in Coimbatore. எல்லாரையுமே இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்க கூட இல்லை. விவேக் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ட்ரை பண்ணி எப்படி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நான் வந்து பேச புறப்பட்டீங்க. நான் பண்டூர்லேருந்து வந்து டேஸ்கரால் தான் படிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நிறைய பேர் எனக்கு அப்போ கிளாஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். மைல்டாக 2-3 டைம் எல்லாம் சொன்னாரு பார்த்தாலே நம்ம அசோசியேஷன் சந்திக்கணும்னு நமக்கு எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப விருப்பமாக இருந்துச்சுங்க. நான் பிகாம் முடிச்சுட்டு விவசாயம் இருந்ததுனால வீட்டோட பேர் வேண்டாம் நான் படிக்கிறது நல்லா படிக்க இருந்தாங்க படிக்க வேண்டான்ட்டாங்க. ஆனால் அந்த விவசாயத்தில் ஆஃப்டர் 10 years ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா தோட்டத்தில் தண்ணியில் எல்லாம் போய் 2 பொண்ணு எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி கல்யாணம் அந்த அளவுக்குள்ள வருத்தத்தில் இருந்தேன். நான் என்னென்னா கடவுள் புண்ணியத்தில் லேண்ட் வேல்யூ இருந்ததுனால ஒரு 2 ஏக்கரை விட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு பிரச்சனைலாம் நமக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எதுவுமே இல்லை. இருக்கிறது போது அவ்வளோதான். அது வேணும் இது வேணும் நினைக்கிறது இல்லை. அப்போ நான் வந்து 2010 யோகா படித்தேன். யோகாவும் மனித மாற்றம் 2 years கோர்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டியில். அதுலேயும் கூட நான் 95% மார்க் அந்த அளவுக்கு வாங்கினேன். ஆனால் யோகாலாம் பண்ணுறாங்க. யோகாலாம் படித்ததுக்கு முன்னாடி எனக்கு எதை பற்றி ஒளிவு பண்ணிக்கிறதுல சந்தோஷம் இல்லை, கவலைப்படாத அளவுக்கு வாழ்க்கையில என்ன இருக்கிறதே அப்படியே வளர்ந்து வருது. எல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. அதான் நமக்கு நிறைய வேணும்னு நினைக்கிறது இல்லை. இல்லாட்டி பரவாயில்லைங்க. 2 பொண்ணு ஒரு பொண்ணு பாரிக்கு மாப்பிள்ளை சைன் எல்லாரும் நம்ம அடிக்கடி சந்திக்கலாம், எல்லாரும் நம்ம கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய எல்எம் ராஜேந்திரன் திருப்பூர் பக்கம் லிங்காபுரத்திலிருந்து வந்து ஹாஸ்டல் தங்கிப்பட்டிருந்தோம். இந்த பிகாம் முடிச்ச பின்னால நான் மயில்சாமி எல்லாம் சிராயணியெல்லாம் கவர்மெண்ட் காலத்தில் எம்காம் சேர்ந்து பிஜி முடித்தோம். பிஜி முடிச்ச பின்னால இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த +2 அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்ததுனால பிஜி அசிஸ்டன்ட்களுடைய வேகன்சி நிறைய இருந்ததுனால நாங்கள் முடிச்ச உடனே எங்களுக்கு அந்த பிஜி அசிஸ்டண்ட்டாக நான் தேவகா ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோயம்புத்தூர் பிஜி அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு 35 வருஷம் ஆக்சுவலாக ஒரு 2000 நான் அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டராக இருந்து 2012 முடிய டோட்டலாக ஒரு 35 years
அங்கே பிஜி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். நம்ம நண்பர்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம எத்தனை பேர் பார்ப்போம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்த சூழ்நிலையில நம்ம மயில்சாமி, விவேகானந்தம் போன்ற நண்பர்கள் இல்லை நம்ம எப்படியாவது இந்த வருஷம் எல்லாரும் சந்திச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு தீவிர ஒரு கொள்கையை இறங்குறதுனால நாம எல்லாருமே இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல அனைவருக்கும் சந்தோஷம், நமக்கும் அதுல ஒரு சந்தோஷம். நாங்கள் இப்போ மேட்டுப்பாளையத்தில் குடியிருக்கிறோம். வேலுசாமி குடியுள்ளவர்கள் பழனிமலம் முதலிலிருந்து பேஸ்காராக கல்லூரி வந்தோம். நான் கண்ணாசலம், சந்திரன், தேவராஜ், நடராஜ் சுப்பிரமணியன் ஒருத்தர் சொன்னா மற்றவங்க தெரியும் ரைடிங் பண்ற குரூப்ல இருந்தோம். காலத்தினுடைய இதெல்லாம் ஒரு சிலரை நாம் இருந்தோம். கல்லூரி படிப்பு பிகாம் முடித்தவுடன் அரசு கலைக்கல்லூரி கோவையில் எம்காம் பயிலும் மயில்சாமி, ராஜேந்திரன் ஜூனியருடைய காலேஜில் நான் 70 பெரியசாமி இன்ஸ்டியூட் பிஎல் பண்ணப்ப நான் அரசு கவர்மெண்ட் பண்ணேன். முடித்த உடனடியாகவே அரசு பணியில் சேர்ந்தேன். அதுவும் நான் படித்த பள்ளியிலேயே பிஜியாக 25 ஆண்டுகள் அரசு மேல்நிலைப் பள்ளி அசோகரம் என்ஜிஓ காலேஜ் சொல்லுவாங்க. அந்த பள்ளியில் முதுகலை பட்டதாரியாக சேர்ந்தேன். பிஜி எஸ்டேட்டாக சேர்ந்தேன். 25 ஆண்டுகள் பணியாற்றி அதற்கு அங்கே வந்து ஏஎச்எம் கிட்டத்தட்ட ஸ்கூல் கூட என்னோட கண்ட்ரோலில் இருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக நேர்மையாக பணியாற்றினோம். சொந்த வண்டிங்கிறது டீச்சிங் ப்ரொஃபஷன் போனது எப்போ போனோம் அப்பவே சொந்த வண்டி இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் டிவோட்டாக பண்ணியிருக்கோம். அது முடிந்து 2002 மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று ஊட்டியில் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். அங்கு 2 ஆண்டுகள் பணி முடிந்த பிறகு பணி மாதம் மூலமாக அரசு மேல்நிலைப்பள்ளி சூலூர் அங்கு வந்து 12 ஆண்டுகள் பணியாற்றினேன். பணியாற்றி 12 டிசம்பரில் ஓய்வு பெற்றேன். சரி, மே 13 வரை எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. ஸோ மே 13 நான் பணி ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற பிறகு தான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது சூலூர் ஆற்றல் மேல்நிலைப் பள்ளியில் நான் பணியில் சேர்வதற்கு முன்பாக எத்தனையோ தலைவர்கள் பணியாற்றியிருந்தார்கள். ஆனால் நடிகர் சிவகுமார் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. சிவகுமார், நம்ம மகன்கள் சூர்யா, கார்த்திக், பிருந்தா இவங்கெல்லாம் அந்த தலைமை ஆசிரியர்கள்லாம் முயற்சி எடுத்து தோல்வி எடுத்திருக்கிறார். தான் படித்த பள்ளிக்கு அவரால் எதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத மூவ் பண்ணாங்க. நான் ஒன்றுமே செய்யலை. போய் ஜாயின் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி பிரின்சிபலை பள்ளிக்கு வரணும்னு. அடுத்த ஒரே வாரத்தில் வந்தார். எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம். ஏன்னா என்னுடைய சித்தப்பாவும் சிவகுமாரும் ரொம்ப க்ளோஸ். அதன் மூலியமாக அதுக்கு சித்தப்பா ஓரத்தை போய் நான் போயிட்டேன். சிவகுமார் வீட்டில் எதாலும் சரி, எட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, நாங்கள் பரிமாறி கொடுப்போம். வருதல் போது இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஏன்னா அவங்க வீட்லேயும் கொஞ்சம் சில ப்ராப்ளம். அது முடிந்த பிறகு பணி முடிந்த ரிட்டையர் ஓய்வு பெற்ற பிறகுதான் பள்ளிக்கிழமை முதலில் எனக்கு கொஞ்சம் இடம் ஒரு மெயின் ரோட் பேசி நிறைய இடம் இருந்ததுனால நிறைய கடைகள் கட்டி கமர்ஷியல் பண்ணி வருமானத்தை தேடிக்கொண்டேன். நல்ல ஒரு கடவுள் முறையில் நல்லா இருக்க நினைப்போம். அதே இப்போ நான் பேர் சொல்லி ஒரு சிலரை கண்டுபிடிக்க முடியல. கூடவே இருந்தே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இது காலத்துடைய கட்டாயம், நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால மீண்டும் மீண்டும் நம் மாணவர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கல்லூரியில் எவ்வாறு இருந்தோமோ அதே போல் ஆண்டுக்கு ஒரு முறை கூடுவோம் என்று இச்சமயத்தில் நம் அனைவரும் சேர்ந்து முடிவெடுப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படித்ததிலே எல்லாம் நாங்கள் ஒரு 5-6 நாட்கள் இருந்தான். அதை முடிச்சுட்டு கல்யாணத்து சமயத்தில் பஞ்சு வந்துட்டாங்க. இளையவன் ஒரு பாரம்பரியத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ தற்போது இருவருமே தொழில் அதனால வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேலை
நமது காங்கிரஸ் டிபார்ட்மெண்ட் முருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு நம் எல்லோருடைய சார்பாகவும் மனம் கணிந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே, மீண்டும் என்னுடைய மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்களே, அன்பு நண்பர்களே, இந்த கூட்டத்துக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்த பார்க்கக்கூடிய அன்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக எஸ்ஆர்பி குரூப் என்ற அமைப்பை நண்பர் விவேகானந்தன் அவர்கள் ஆரம்பித்து அதில் நாமெல்லாம் கான்டாக்டில் இருந்திருந்தோம். பல்வேறு காரணங்களாக அந்த குரூப் கொஞ்சம் டிஸ்கன்யூ ஆகும். இப்போ மறுபடியும் அந்த குரூப் ரீவாம் பண்ணி மிகச்சிறப்பான முறையிலே சில கட்டுப்பாடுகளோடு அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேச வரும்போது தான் அண்ணா முருகன் வந்தாங்க. அவரை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, என்னோட படிப்பு சக ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. நான் எம்காம் முடிச்சுட்டு இமீடியட்டா இன்ஸ்டண்டா ஒரு டெவலப்மெண்ட் இன்ஸ்பெக்டரா நியூ இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் கம்பெனியில ஜாயின் பண்ணேன். எனக்கு கீழே சில ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த ப்ராக்டிக்கலா நாம ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இருந்தனால போய் ஒவ்வொருத்தரையும் இன்சூரன்ஸ் போடுங்க. அப்பெல்லாம் பெரிய அளவு மேண்டேட்டரி கிடையாது. இந்த பிசினஸ் பண்றதுல எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லை. அதனால ஒரு 3 monthsலயே அதை ஃபிட் பண்ணிட்டு நான் ஒரு நாள் பிஹெச்டி நான் படித்து பிஹெச்டி ஆர்ட்ஸ் காலேஜ் போயிருந்தேன். அப்ப என்னுடைய மூத்த பேராசிரியர் தங்கவேல் அவர்கள் சிவகாசியில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா, நீ போறியா? அங்க இருக்கக்கூடிய காலேஜ்ல பிஜி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு பிஜி இன்ஸ்டிடியூஷன்ல ஆசிரியராக இன்னைக்கு எஃப்காம் கிளாஸஸ் எடுக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் தேவைப்படுகிறார். அதனால இங்க நம்ம காலேஜில் நீங்க ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ் ஆசிரியர் படிச்சிருக்கனால அங்க போனீங்கன்னா பிஜி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் அப்பெல்லாம் யோசனை பண்ணாம போய் அந்த காலேஜ் ஐயனாராஜ் ஆணையம் காலேஜ் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணேன். பிஜி டிபார்ட்மெண்ட்ல எடுக்கவே பிஜி கிளாஸஸ் ஒரு இந்திய அண்டர்கிராஜுவேட் கோர்சஸ் கிடையாது. ஒரு 20 மாணவர்கள் மட்டுமே இருப்பாங்க. அதுல முக்கியமாக அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அந்த ஹெச்ஓடி கொடுத்தாரு. 4 பேர், மொத்தம் 4 பேர். யூஜி டிபார்ட்மெண்ட்ல 8 பேர் இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் மென் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட் 1 year பிஜி எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அங்க இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப் அந்த டீச்சர்ஸ் எனக்கு சூட்டபிளா இல்லை. இந்த கோயம்புத்தூர்க்கான ஒரு கலாச்சாரம் அங்கே கிடையாது. அதனால நான் இமீடியட்டா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் சிபிஎம் காலேஜில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். உடனே நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். போட்டுட்டு அங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அந்த இன்டர்வியூல
எல்லா காலேஜும் கோர்சஸ் இருப்பாங்க, எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் அந்த காலேஜில் அந்த காலேஜுடைய ஃபவுண்டர் தான் மெயினாக வந்து அந்த கம்பெனியில் இருப்பார். சிவி முஸ்லாம் செட்டியார் இருந்தார், ஒரு பெருந்தகையாளர். அதில் அவருக்கு வந்து முக்கியமாக வந்து கேஸ்ட் ஃப்ரீடு இதில் இருந்து எந்த விதமான ஈடுபாடு கிடையாது. வகுப்பில் வந்து நான் மாணவர்களுக்கு நல்லா வகுப்பு எடுத்து நல்லா சத்தமாக பேசி வகுப்பு எடுத்து புரியக்கூடிய ஒரு பேப்பர் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. அவருடைய இதுதான். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் போயிருந்தோம். 8 பேரில் வந்து ஐ செலக்ட். அதில் வந்து அகாடமிக் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் 1977 பிஜி டிபார்ட்மெண்ட் ஐயவனா, 78 வந்து சிபிஎம் காலேஜில் வந்து லெக்சரர் காமர்ஸ். அப்புறம் அப்படியே நாட்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து ஜெனரலாகவே வந்து அந்த காலகட்டத்திலலாம் வந்து ஆசிரியர்களோடு தொடர்பு இருந்துச்சு. 79 வரை இருக்கக்கூடிய அனைத்து காலங்களிலும் மாணவர்கள் வந்து படிப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏரியா அந்த காலகட்டத்தில் வந்து சிபிஎம் கல்லூரி தான் கோயம்புத்தூர். அதில் நான் வந்து அப்போ நான் ஆசிரியர் பிரதிநிதியாக இருந்தேன். மாணவர்கள் வந்து மெரிட்டாக சேர்க்கணும், பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா லீடர் இன்ஸ்டிடியூஷன் எல்லா சம்பளத்தையும் வந்து அரசாங்கம் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது வந்து எதுக்காக வந்து ஏன்னா மிகதிக்கிறது வந்து வாங்கினா அது வேற. இதனால வந்து நான் வந்து ஒன்லி வந்து மெரிட் பேசிஸ் தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு போராட்டத்தை நடத்தி அதில் நான் வெற்றியும் கண்டு பெற்றோம். அதனால வந்து நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்வேஷன் வைஸ் ஓசிபிசி பிசி அப்படிங்கிற மாதிரி ரிசர்வேஷன் வைஸ் வந்து நாட் அட்மிட்டட் இன் சிபிஎம் காலேஜ். இது ஒரு என்னுடைய கான்ஃபிடன்ஸ் தான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வெளியினுடைய ஒரு விளையாட்டாக வந்து சிஎஸ்கேபி ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் கோர்ஸ் பண்ணனால அண்ணா வந்து முருகண்ணா வந்து சிபிஎம் காலேஜ். அப்போ நானும் அவருக்கும் ஒரே டிபார்ட்மெண்ட் இருப்போம், அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அவர் வந்து எப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயங்களுக்காக போராடுறது, நியாயங்களுக்காக குரல் கொடுக்கறது என்பதை இருந்த ஒரு அடிப்படையான ஒரு கேரக்டர் வச்சிருந்தார். அந்த அடிப்படையில் வந்து அவரை வந்து ஒரு தடவை வந்து காலேஜிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை நாங்கள் எல்லாம் எதிர்த்து போராடி அவரை வந்து மறுபடியும் வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போராடி முன்னிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நியாயங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையிலேயே நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுடைய கான்டாக்ட் வந்து எனக்கு கிடைச்சது. குறிப்பாக மிஸ்டர் சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க. எல்லா இன்ஸ்டியூஷனும் அவங்க வந்து பக்காவாக ப்ராப்பராக நடத்துவாங்க. அது முக்கியமான காரணம் மிஸ்டர் சந்திரன் தான். ஏன்னா அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸுங்கிற முறையில் அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அப்போ ஒரு டைமில் வந்து அந்த லேடிஸ் காலேஜுக்கு வந்து பர்மிஷன் தேவைப்பட்டது. அந்த இது கன்டினியூஷன் ஆஃப் காலேஜ். அப்போ வந்து அவர் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் பண்ணாரு, இது லேடிஸ் காலேஜுக்கு நீங்கள் வந்து பார்த்து எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏன்னா கோர்ஸ் அப்ளிகேஷன் கமிட்டியில் இருக்கேன், பாரதியாரில் ஃபினான்ஸ் கமிட்டியில் இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி முக்கியமான ஸ்ட்ராட்டஜி கமிட்டியிலலாம் வந்து நான் வந்து சப் கமிட்டி மெம்பராக இருந்தாங்க. அதாவது ஒரு லேடிஸ் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூரில் 6வது சிட்டியில் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலேயும் அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக நடத்துகிறாங்க என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட நண்பர் என்ற முறையிலும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகளிருடைய கல்வி மேம்பாடு என்கிற முறையிலையும் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து கண்டினியூஷன் கொடுக்கறதுக்கு உண்டான அணுகுமுறையை நான் வைத்துக் கொண்டு அதெல்லாம் சைலண்டாக அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த பேசுனா நிறைய பேசிட்டுருக்கலாம். பட் எனக்கு வந்து இது வந்து இதோட கரியரை முடிச்சுட்டு அடுத்து எனக்கு வந்து ஒரு சன்னு அவர் வந்து அவரோட படித்தாரு. அதுக்கு யூஎஸ்ல போய் எல்லாம் பண்ணாரு. அப்புறம் இப்போ கடைசியாக வந்து சால்ட் சிட்டியில் கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காரு. அவருக்கு ஒரு சன்னு பேரன் அவங்கள வந்து நடமாட்டாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்டாக்ட் நம்மளோட இருந்திருக்கு. அவங்க எல்லாமே வந்து ஒரு சில நேரத்தில் கூட நான் ஜாலியாக வந்து அவங்க கடையை சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டுருக்கு.
மற்றபடி மற்ற நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரேராக இருந்துச்சு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆனால் இந்த எனக்கு ஒரு 15 நாள் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு. கொஞ்சம் ஹீட்னால வந்து டெம்பரேச்சர் இருந்து கடைசியில் ஒரு பொண்ணு வந்து இப்போதான் அது க்ளீன் ஆகிருக்கு. அப்புறம் இன்னைக்கு காலையில் போகும்போது ஒரு ரிலேட்டிவ் வந்துட்டாங்க. உடனே நான் போக முடியல. பட் இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. போய் நம்ம நண்பர்களை வந்து பார்த்தே தீரணும் என்ற ஆர்வத்தின் காரணமாக நான் இங்கே வந்துட்டேன். உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லா வளர்ச்சிப்பட்டு நீங்கள் சிறப்பாக வாழணும் மாற்றிக்கொண்டு இந்த நேரத்தை எனக்கு வாங்கி கொடுத்த அருமை ஒருங்கிணைப்பாளருக்கு நன்றி கொண்டு வருகிறேன். வணக்கம். இதுக்கு கந்தசாமி எல்லாத்தையும் இந்த நேரத்தில் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிறைய பேருக்கு அடையாளம் காலேஜ் டேஸில் தான் நம்ம பார்க்கணும். அதனால நிறைய பேருக்கு பெரிய அடையாளம் மற்றவங்க நாங்கள் அடையாளம் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. எனக்கு வந்து பையன் ஒரு பொண்ணு. பையன் லாயராக இருக்காரு, பொண்ணு ஐடியில் இருக்காங்க. 2 பேருங்க. மிஸ்ஸஸ் வந்து ஜாயின் ரிட்டையர் ஆகிட்டாங்க. நான் பிக்கால அக்கௌண்ட் சார்ஜ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ஸ்பெஷலாக முதல்ல தேங்க்ஸு. நம்ம அழைப்பு ஏற்று அந்த வயதிலும் நம்மளோட கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏற்பாட்டில் அமைப்பாளர் இருக்கு பாஸ்தாரி மகிழ்ச்சாமி வீரவாளர் நம்ம ரவீந்திரனோட கொடுத்தாங்க. எனக்கு கான்டாக்ட் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி இந்த வாசா குரூப் 2 வருஷத்துக்கு ஆரம்பிச்சவங்க அப்படியே ஒரு டிஃபெக்டாக இருந்தது. மணி ஆக்டிவேட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நிறைய பேர் அடையாளமே தெரியல. அவர் என்ன எல்லாமே தெரியுது. அதான் ஆச்சரியம். ஒருத்தரையும் நான் ரிலீஸ் பண்ண முடியல. இது எக்ஸப்ட் ஒரு பீப்புள். இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மெமரிஸ் நம்ம நிறைய 50 வருஷத்தில் நிறைய கலந்துருக்கோம். ஃபேமிலி லைஃப்பில், பிஸ்னஸ் லைஃப்பில், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எவ்வளோ கலந்துருந்தாலும் இதை மாறி பார்க்கும்போது மறுபடி திரும்ப பிறந்திருக்க மாதிரி எனக்கு ஒரு ஸ்டார்டிங் மாதிரி இருக்குது. ஸோ ரீசனவே இந்த வந்து நம்ம சொன்ன மாதிரி விஜய் சொன்ன மாதிரி நம்ம வயசை பற்றி யூஸ் பண்ணாமல் திருப்பி நம்ம எங்கே பிறந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் என்ன பற்றி பார்த்து சொல்லிக்கிறேன். நான் வந்து டிகிரி முடிச்சதுக்கப்புறம் சிஏ பண்ணேன். 75, 78 இன்டர்மீடியட் ஃபைனலில் ரேங்க் போர்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் பிடியில் 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 89 வந்து சேலத்துக்கு வந்து மெடிக்கல் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு பொண்ணு பையன் வந்து யூஎஸ்ல காப்பி, பொண்ணு கோயம்புத்தூர் காப்பி. நான் சேலத்தில் இருக்கேன். எல்லாரும் சந்திச்சு வாங்கி இந்த மாதிரி 22 25 இந்த நோட்டீஸ் போடுறதுக்கெல்லாம் அசம்பிளானதுன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன். அனைவருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஆசான் முருகன் அவர்கள் தான். நான் பிகாம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனது ரூமுக்கு அருகில் அவர் ரூம் இருந்தது. நான் ஐயாவுக்கு சொந்தக்காரர் 74 பெரிய பிரச்சனைகளை ஏற்பட்ட பொழுது ஐயா வந்து யாரெல்லாம் பண்ணாங்க, யாரை இந்த பிளைபோர்டுக்காரோட கண்ணாடி ஒருத்தராக கேட்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நான் வந்து தீபடி இருந்தப்ப கூட வந்து ஐயா வந்து கேட்டார். இவர் அண்ணா வந்து மக்கள் கொடுக்குறதுனால நான் எனக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேருக்கும் ராத்திரி வேலைலாம் வந்து சப்ஜெக்டை பற்றி எல்லாம் அசைன்மெண்ட் மாதிரி எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் கொடுப்பாரு. முந்திரி மாதிரி எல்லாம் வாட்ஸ்அப்லாம் கிடையாது. எல்லாமே வந்து ஆனுவல் கார்பரேஷன் எடுத்து கொடுப்பாரு. அப்படி எல்லாம் அண்ணா நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்களும் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதால நாங்கள்தான் அண்ணாவோட போஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அண்ணா வந்து ஏஐடி இருக்கிறதால அசோசியேஷனாக ஆர்மி யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து விரோதமாக நடத்தாங்க. அப்போ நம்ம 74 வித்தியாசங்கள்லாம் இருந்தாங்க. அப்போதான் பெரிய பிரச்சனைகள். கரெக்டாக ஏப்ரல் மாதம் பரீட்சை இருக்கிறப்போ ஐயா திடீர்னு கூப்பிடுவார். யார் அந்த கண்ணாடி ஒருத்தர் யார் அந்த இதை பண்ணாங்கன்னு நம்ம கேட்பாரு. படிக்கிறதுக்கு ஒரு கூடி இல்லாத மாதிரி அந்த இடத்துல தான் இருந்தது. 24 நாள் நாங்கள் முடிச்சோம்.
அப்படி முடிக்கும் போது நம்மளுக்கு வித்யாலயா ஹைஸ்கூல்லேருந்து நான் படித்ததுனால 5000 வித்தியார்த்திகளே ஒரு எப்பவுமே ஒரு மரியாதை இது இருக்கு. அப்படி இருக்கும்போது 74 கோர்ஸ் முடிச்ச உடனே ஓத்தாரி மில்ஸ்ன்னு சொல்லிட்டு வடமலை என்ன இருக்குது ஓத்தாரி மில்ஸ் மேனேஜர் ரங்கமூர்த்தி இருந்தார். அவர் வந்து கோர்ஸ் சொன்னது எனக்கு உடனே அசிஸ்டன்ட் லேபர் ஆஃபீஸர் போட்டு கொடுத்தாங்க. அந்த 5 வருஷம் செஞ்சுட்டு அதுக்காக அப்பாயின்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா செஞ்சு ஒரு கிட்டத்தட்ட 13 வருஷமா 33 வருஷம் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து கடைசியில் காஞ்சிபுரம் பிரான்சிலிருந்து ரிட்டையர் ஆயிடுச்சு. அண்ணாவை பார்த்தாங்க எந்த கேட்கல எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு தெரியல. அண்ணா அவர் சொன்ன மாதிரி இவங்க கூட ரொம்ப கர்ணவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு நானும் அவரெல்லாம் ஒரே சேர்த்து டிவி இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட் கிளாஸ் காலத்தில் இருந்தாரு. தான்சாமி அவர்கள் வெளிநாட்டுக்கு போட்டு அங்கதான் இறந்துட்டாங்க. அங்கதான் இருக்குது அவர்களோட ரிலேட்டிவ் தேவராஜன் ஒரு சீட்டில் இருந்தாங்க பிகாம்ல தேவராஜ் அவர் தான் அழகிரிசாமி ஆணையர் அவர்கிட்ட இருக்காரு. இதில் ராஜ்காட் கோர்ட்டில் இருக்காரு. நம்மளுக்கு இங்கே படித்து வந்து இது பண்ணனால எப்பவுமே வித்தியாச காலேஜ் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமும் இருந்தது. இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இவங்க பையனும் டாக்டரில் 2 பேரும் வந்து ஐடி தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 பேரும் கோயம்புத்தூர்லேயே இருக்காங்க. ஒரு கிராண்ட் டாக்டர் 3 years old. நான் கோயம்புத்தூர் தான் செட்டில் ஆகிருக்கேன். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு அடையாளம் தெரியாத கூட மீட் பண்ணுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு சிலர் மட்டும் வந்து நடுவில் வந்து லைஃப்பில் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. மற்றவங்க எல்லாம் வந்து ஆஃப்டர் 50 years இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த அரேஞ்ச் பண்ணுறது மீட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னா விவேகானந்தன் வந்து எனக்கு ரூம்மேட்டாகவே இருந்தாலும் கூட என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பார்த்த உடனே வந்து டைரக்டாக வந்து மனசில் வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல தெரியல. அந்த மாதிரி வந்து நிறைய வந்து மாற்றங்கள் இருந்தது. ஏன்னா நடுவில் வந்து யாரையுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி மொபைல் போனாங்க நம்பர் எல்லாம் எதுவுமே இல்லாததுனால கான்டாக்டே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அடிக்கடி மீட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். விஷயம் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ வந்து ஃபினான்சியல் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல வந்து பிகாம் முடிச்சிருந்தேன். டிவைன் மில்ஸில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். தென் ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் ஃபினான்சியல் கன்சல்டன்சி லோன் டேக்கிங் ஆஃப் தி பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிட்யூஷன்ஸ். இந்த ஐடிபிஐ ஐசிஐசி இந்த மாதிரி இதில் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வருஷம் அதனால இந்த பேங்க்ஸோட நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு 2 டாக்டர். ஒரு டாக்டர் வந்து ஐடி டிசிஎஸில் அவரும் டிசிஎஸ் வந்து இஎம்ஸில் ஒர்க் பண்ணாங்க. செகண்ட் டாக்டர் வந்து அவர் பிஹெச்டியில் பிடெக் பண்ணிட்டு எம்இ முடிச்சு அவங்க வந்து ஈஒய் இருக்காங்க. நான் பிகாம் முடிச்சதுக்கு பிஎஸ்சி டைமில் பார்ட் டைம் எம்பிஏ பண்ணேன். பண்ணிட்டு அப்புறம் ஆடிபிஎஸ்லாம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ணி வந்தாலும் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். அது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஐ ஹேவ் டு போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ ஹேப்பி நல்லா இருக்கு. இந்த மீட்டிங் அடிக்கடி பண்ண ஃபேமிலியோட நல்லா இருக்கு. அது பண்ணலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் நியரஸ்டாக எங்கள் சந்திரன் பக்கத்தில் இருக்காரு. இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறவங்கலாம் வீட்டுக்கு போய் கூட பார்க்கலாம். ஐ திங்க் இட் இஸ் பெட்டர். எப்போ 2 பேர் டைம் பர்மிட்ஸ்
தெரியும். நான் அதுக்கப்புறம் அண்ட் விவேகானந்தன் அண்ட் ரவி என்எஸ்மை எனக்கு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. முருகன் நான் அப்ரோச் பண்ணுறேன். எனக்கு சயின்ஸ் வந்து வேண்டாம், கெமிஸ்ட்ரி வேண்டாம், காமர்ஸாக ஜாயின் பண்ணுறது சொல்லி ஆரம்பிச்சு ரொம்ப 3 நாள் 4 நாள் போராட்டம். அப்புறம் வந்து ராமலிங்கம் இருந்தார். கொஞ்சம் 3 நாள் பார்த்துக்கிறேன். அவர் ஊட்டிக்காரு. ஸோ அவர் வந்து அமெரிக்கா ரெக்கமெண்ட் பண்ணார் ஜாலஜி. ஸோ இப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு அந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், காமர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம். ஸோ அண்ணா தான் எனக்கு வந்து அட்மிஷன் கொடுத்தாரு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அவருக்கு ரொம்ப நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் தருணத்தில். இப்போ நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு எனக்கு 50th இயர் பிகாம் படிச்ச மாதிரி எனக்கு போயிருந்தது. இத்தனை வேலை பார்க்கும்போது ஏன் 50th இயர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இன்னைக்கு கிடைச்சதுன்னா இது ஒரு காஸ்ட் டைம் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருடைய உருவ தோற்றம் எல்லாமே மாறினாலும் கூட அந்த உணர்வுகள் சர்டிஃபைடில் என்ன நம்ம ஃபீலிங்கில் இருந்தோமோ அதே லெவலில் இப்போ ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஜேர்னி தான் இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க எல்லாரும் பல எக்ஸ்பீரியன்ஸுகளை சந்திச்சிருப்பாங்க. தொழில் ரீதியாக மற்ற அனுபவங்கள், நல்லது கெட்ட பிரச்சனைகள், சந்தோஷம் துக்கம் அத்தனையும் சந்திச்சிருப்பாங்க. அந்த சந்திப்புக்கு பின்னாடி ஒரு அனுபவம் இருக்கு பாருங்களேன், அதுதான் நமக்கு வந்து சொத்து. நீ எத்தனை சம்பாதிச்சாலும் அது சொத்தே கிடையாது, பண்ண முடியும். ஸோ அது ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டு 75 டிகிரி முடித்த உடனே ஒரு 5 வருஷம் நான் வந்து சும்மா தான் இருந்தேன். போய் ஊரில் விவசாயம் பார்த்தேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து புதியப்பட்டி பக்கம் பச்சைப்பாளையம் சொல்லிட்டு. ஸோ அங்கே நான் வந்து எங்கள் அம்மாவோட சேர்ந்து நான் விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருந்த பின்னாடி நான் வந்து சரி இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, நான் கோயம்புத்தூர் போகணும், டவுனுக்கு போய் எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மைனாக கோயம்புத்தூர் வந்தேன். அதுக்கு முன்னாடி அங்கே புதியப்பட்டி ஏரியாவில் ஒரு ஸ்பின்னிங் மில்லில் ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நான் அக்கௌண்ட்டாக இருந்தேன். அது எனக்கு அவருக்கு அந்த ஓனருக்கு சரி வரல. ஆரம்பிலிருந்து அவர் பேர் பத்மநாபன் சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பாபா கொடுத்துருந்தார். அவர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமாம். ஸோ அவருடைய பேசிக்ஸ் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சார் வந்து விவேகானந்தர் இருந்தார், மைசாமி இருந்தார், ரத்னசாமி அண்ட் முருகேசன், இன்னும் நிறைய நண்பர்கள் உண்மையாக புனிமுத்தூர் மைசாமி எல்லாமே எனக்கு க்ளோஸ் அசோசியேட்ஸ். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக டைம் போகும். அடிக்கடி சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நண்பர்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஒருத்தர் பேண்ட் ஷர்ட் இன்னொரு போட்டுக்கிறது, இப்படி வந்து ஒரு உமித்த ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ஸோ அந்த தருணங்கள் எல்லாம் இன்னும் மறக்க முடியல. என்ன ஒரு தோட்டம் தான் மாறி போச்சே தவிர உணர்வுகள் அப்படியே தான் இருக்கு, மன வலிமை இருக்கு. இன்னும் எத்தனை வருஷங்கள் வேணாலும் வாழலாம். இப்போ இந்த எண்ணெய் நாளே வந்து இப்போ ஒரு கடந்த 3 months வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் அசோசியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு பிபி இருந்தது, சுகர் இருந்தது, தைராய்டு இருந்தது, பேக் பெயின் இருந்தது. இது எல்லாத்தையும் ரெக்யூர் பண்ணுறதுக்காக அந்த ஃபிட்னஸ் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணி ஏர்லி மார்னிங் 5 to 6 எந்திரிச்சாங்க. கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் அருமையாக நல்ல ஸ்கூல் பேக்கிற மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் அசோசியேட் பண்ணி எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து இந்த தருணத்தை சொல்லிக்கிறேன், இன்னும் 10 வருஷம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஃபிட்னஸ் சென்டர் சேர்ந்து எல்லாரும் வந்து உங்களுடைய ஹெல்த்தை ரீகெயின் பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து உங்களுக்கு 100, 70 கிடையாது, 80 கிடையாது, 90 கிடையாது, 100. அது வந்து அசோசியேஷன் அந்த இதில் ஒரு ஜாயின் பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை வளர்த்துக்கோங்க. எல்லா பிரச்சனைக்கும் எல்லா நோய்க்கு மருந்து இருக்கு. இன்னைக்கு வந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ். சுகரா நீங்கள் பயப்படாது, டிபியா பயிற்சி நல்லா இருக்கும். ஏற்பாடு பண்ண வழி பார்த்தசாரதி எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேலே முதற்கு நம்முடைய அண்ணா ப்ரொஃபஸர் முருகனாவுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்ஸ், நன்றி. நல்லா இருக்கும். நான் ஏஜே ஜோய் 78 வேக்சின் இத்தனை பேரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை எப்படி அமைச்சு பண்ணாங்கன்னு புரியவே இல்லை. இன்னொரு மாயாவை எப்படி இதெல்லாம் இத்தனை பேரை கண்மாரி பண்ணி இப்படி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியும். அதுக்கணும் அப்போ நான் வந்து பிசினஸ்ல தான் இருக்கேன். அப்பா கூட ஃபஸ்ட்டு 2-4 வருஷம் பிசினஸ் பண்ணேன். அப்பா ஓடு டைல்ஸ் வியாபாரம், மர வியாபாரம் இருந்தார். மேட்டுப்பாளையம், குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி, இவன் கோயம்புத்தூர்லேயே ரொம்ப கடை வச்சிருந்தேன். முதல்ல இருந்துச்சு, அப்புறம் அவனுக்கு சொந்தமாக இருந்தது. அதுக்கு போய் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சந்தர்ப்பம், அது சொல்லுவாங்க, சந்தர்ப்பம்
ஒரு எம்எல்ஏ சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது, கிடைச்சது. அவர் மூலமாக ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டேன், ஒரு லைன்ஸ் ஆஃப் லைசன்ஸ், ஆட்டோகாரன் லைசன்ஸ் பேர் வருது. என்னுடைய ஃபேமிலி நேம் தான் ஆட்டோகாரன், நாட் AU ஸ்பெல்லிங் ரிஜிஸ்டர், ATOKARI ஆட்டோகாரன். ஐ பேஸ்ட் இன் கேரளா. அதனால அந்த ஃபேமிலி நேம்லேயே ஸ்பெஷல் நேமாக வச்சேன். ஒரு குட்டு சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே செக்ரட்டரி இருக்காம பிராண்டி இருக்க ஒரே ஆள் தமிழ்நாட்டில். அதனால அசோசியேஷன்ல வைஸ் பிரசிடண்டா இருந்தேன். ஒரு தமிழ்நாடு செக்ரட்டரி. அடிக்கடி கலெக்டர் கிட்டத்தட்ட மாதத்துல 4 தடவை கலெக்டர் பார்ப்பேன், ஒரு 4 தடவை கமிஷனர் பார்ப்பேன், போலீஸ் கமிஷனர் பார்ப்பேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கலெக்டர் பிரச்சனைக்கு அதுக்கெல்லாம் போவேன். ஈவன் ஹோம் செக்ரட்டரி கூட ஃபோனில் பேச போய் வாய்ப்பு கிடைக்கும் சில ப்ராப்ளம் பிரச்சனைக்குலாம். அதனால இன்டர்வியூ வேண்டாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் வயிற்றுக்கு அப்புறம் நான் இமிகிரேஷன் ஜெனரேஷன் நூறடி ரோட்டில் அது கொஞ்சம் நாள் ஓடிட்டு. இந்த கோவிட் டைமில் எல்லாரும் நம்ம 2 பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு வேலையில் இருக்காங்க, இன்னொரு பொண்ணு மெட்ராஸில் இருக்காங்க. அதனால அங்கே போதும் அம்மா போதும் ஏமாத்து நம்ம நிறுத்த வச்சுட்டாங்க. அதோட க்ளோஸ் பண்ணி இப்போ ஃப்ரீயாக வீடு பண்ணுறேன். எந்த வேலையும் கிடையாது. முரளி இங்கே இருக்கிற ஒரு 3-4 பேரை தவிர மீது எல்லாருமே என்ன பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்களே இல்லாமல் போச்சு. பிகாஸ் நான் இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் மேல்பாளையத்தில் இருக்கேன். ஒரு 40 வருஷம் பேங்க்கில் பணிபுரிந்ததன் காரணமாக 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் ஜம்மு காஷ்மீர்லேருந்து குன்னூர் வரைக்கும் 13 ஊர். ஸோ அதில் ஒரு 39-40 வருஷங்கள் அதிலேயே போயிட்டதுனால இப்போ 2015 ரிட்டையர் ஆகிட்ட பிறகு தான் 10 வருஷமாக என்னுடைய சொந்த ஊரான மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன். நான் இதே நம்ம பிகாம் நம்ம செகண்ட் முடித்த பிறகு ஐடிஎம்ஐ எம்காம் அட் அமெரிக்கன் காலேஜ் மதுரை. தென் ஐடிஎம்ஐ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ ஐஐடி ஒரு பார்ட்டாக இருந்தது அந்த இன்ஸ்டியூஷன். அப்புறம் அதை வெற்றி பண்ணிட்டாங்க. அதில் ஐடிஎம்ஐ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் and joined with Indian Bank and completed all the banking related examinations and got promotion to assistant manager and various level of the middle management level, senior level, senior manager retired. Retired 10 வருஷம் ஆச்சு. I have one son and one daughter. Son he did his MS IT at Australia and now working at Malaysia, having one daughter and one son. My daughter is married to a deputy general manager of Abu Dhabi Commercial Bank, Abu Dhabi, and they are at Abu Dhabi. So my spending of time is 3 months here, 6 months at home, 3 months at another station. So it goes every year alternatively. If I go first to my son, next year I go first to my daughter, and come here, and secondly I go to my son, secondly I go to daughter alternatively. And I don't engage myself in any of the activities, being I am very tired after working about 40 years, and I don't want to disturb others' option also in putting my nose into various activities. But daily I am seeing our money at Money's Class Store. Whenever I cross main road, I do not forget to wish him, and I stay if possible for a minute or so and talk to him about you, mutually about our families. Otherwise, my life is simple. This side Salem, Viluppuram, Sangayam, Coimbatore, Kunnur, in north I have southern Chandigarh, Panipat, New Delhi, like that it was. So it is a very rare opportunity for all people meeting together exactly after 50 years and seeing our lecturer also in the same stage. I am also very happy. First I sent a message that I cannot come today because my daughter's father-in-law has expired and 13th day is going today. Then I thought let me arrange. நான் அடிப்படையிலேயே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊர் காரமடையிலிருந்து 4 கிலோமீட்டர் பெல்லாரி கிராமம். அதாவது செல்விருப்பதிக்கு போகிற வழியில் 4 கிலோமீட்டரில் காரமடையிலிருந்து இருக்குது. நான் தான் இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு சொந்த பந்தத்திலேயே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்.
அப்படின்னு பெருமைப்பட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னுடைய அட்மிஷன் எங்க சொந்த பந்தத்துல எல்லாருமே பிஇ, எல்லாருமே எம்இ. எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பிஇ மெக்கானிக்கல் எம்பிஏ. அவர் சென்னை வேல்யூ இந்தியா அப்படிங்கிற ஒரு எம்என்சி கம்பெனியில மேனேஜர் இருக்காரு. பொண்ணு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் படித்தான். அவர் ஜான்சன் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி கரமத்தப்பட்டியில் இருந்தான். செங்குந்தர் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருந்தான். 2014 மேரேஜ் பண்ணி கொடுத்த. மேரேஜுக்கு பின்னால அவர் வீட்டில் இருக்கிறான். அவருக்கு ஒரே பொண்ணு 5 வயசு ஆகுது. அதனால பையனுக்கு 2017 மேரேஜ் ஆச்சு. மருமகனும் பிஏ அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரே பொண்ணு. அதாவது போன பரம்பரையில நாங்கள் 4 பொண்ணுங்க, நான் ஒரு பையன். இந்த பரம்பரையில 2 பொண்ணுகளோட மிஸ்ஸிங்க. அவர் 5 வருஷம். நான் தேசிய பஞ்சாயத்து கார்பரேஷன்ல 75 பிகாம் முடிச்சேன். 75 to 78 நேற்று பழைய ஆடிட் ஆபீஸ்ல வேலை இருந்தேன். 79 போய் தேசிய பஞ்சாயத்து நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது சிஎஸ்என் டெவலப்மெண்ட்ஸ் பழைய ஸ்டேட்ஸ் இல்லை, அதில் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன். அங்கே 14 வருஷம் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்டா இருந்தேன். மறுபடியும் 14 வருஷம் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்து போர்டு அடிச்சு போச்சு. நான் இப்போ வாலண்டரியா மறுபடியும் வேற பிளேஸ் கேட்டா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த 17 வருஷம் நீங்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நான் சின்சியரா பாடுபட்டேன். எல்லாரும் கடைசி வரைக்கும் அது வச்சிருந்தாங்க. நானே கம்பல் பண்ணி அக்கௌண்ட்ஸ் போர்டு அடிச்சு போச்சு, வேற டிபார்ட்மெண்ட் கொடுங்கிறது சேல்ஸ் கொடுத்தாங்க. அங்க ஒரு 17 வருஷம் இல்லை. அப்புறம் அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் எப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா என்னுடைய சின்சியாரிட்டி பேசிஸ்டா கொடுத்தாங்க. 140 பேர் எனக்கு மேல சீனியர் இருந்தாங்க. எல்லாத்தையும் ஓவர் பண்ணி போட்டு எனக்கு மட்டும்தான் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கொடுத்தாங்க. அது கொடுக்கும்போது ஒன்னு அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் வேணுமா, இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் வேணுமான்னு கேட்டாங்க. நான் அக்கௌண்ட்ஸ் கணக்கு பார்த்து வாழ்க்கையில முடிச்சிருக்கூடாது. நம்ம பிசினஸ் லைன்ல போனா நிறைய பேருக்கு கூட பேசக்கூடிய காலைக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் கேட்டேன். அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் கொடுத்தாங்க. 1979 ஜாயின் பண்ணுவேன். 2013 ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆன பின்னாலேயுமே எனக்கு கடைசி எனக்கு டிராவல் பார்க்கும் போது கொடுக்க வேண்டிய பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாமே செக்கை கொடுத்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கொடுத்தாங்க. எதுக்கு? எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சோமனூர் திருப்பூர் 2 ஆன்சர் டெப்போன்னு இருக்குது. அந்த டெப்போ மேனேஜர் கொடுத்தாங்க. அதுல நான் மனசார திருப்பி முடியும்னா கூட என்னுடைய சீனியர் டைரக்டருடைய அட்மினிஸ்ட்ரேட்ல ஒரு 4 வருஷம் எக்ஸ்டென்ஷன் இருந்தேன். ஜெகதீஷ் அவர்கள் பிஎஸ்சி படித்தார்கள். பக்கத்தில் உள்ள கவர்னரிலிருந்து அவர் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றேன். சொந்த ஊர் கவர்னர் பிகாம் முடிச்சுட்டு தமிழ்நாடு பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 20 ஆண்டுகள் படிக்கிறது. விஆர்எஸ் பெருநாயகி மட்டும் ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கேன். இப்போ கடை இருக்கிறேன். எனது உதவியார் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கேன். மருத்துவத்துறையிலே ஒரு பையன் அவன் அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அட் ப்ரெசன்ட் நான் சென்னையில் இருக்கிறேன். அனைவருக்கும் ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஹெச்ஓடி அவர்கள், முருகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம். முருகன் அவர்களை பற்றி நான் இங்கே ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாம்ல மொத்தம் 75 சீட்டு தான் இன்னைக்கு. நம்ம செகண்ட் பேட்ச் ஆகுனா அவங்க 75 சீட்டு தான் இன்னைக்கு பிகாம்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டேட் குரூப்க்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அடுத்தது செகண்ட் குரூப்பு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் வச்சிருந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் செகண்ட் குரூப் எடுத்ததுல ஒரு 10 பேர் ரொம்ப எங்களுக்கு கண்டிப்பாக பிகாம் வேணும்னு சொல்லி அண்ணன்கிட்ட முறையிட்டதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஒரு 65 பேருக்கு எல்லாம் அட்மிஷன் கொடுத்துட்டு
கடைசியில் எங்களுக்கு ஒரு 10 பேருக்கு தனியாக கூப்பிட்டு அட்மிஷன் கொடுத்தாரு. அந்த வகையில் அண்ணா அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செகண்ட் பியூசியில் செகண்ட் குரூப் எடுத்த நாங்கள் எல்லாருமே அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முருகன் அண்ணா நல்லா ராஜவேட்டா பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவர் இங்கே நம்முடைய வந்திருக்கிறாரு. அவரை நாம இங்கே வருகிறார்கள் என்று வரவேற்பதோடு அவர்களுக்கு மரியாதை செய்யும்படி ரவீந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நான் பேசி நீங்கள் நிறைய கேட்டுருக்கீங்க. ஆனால் நீங்களும் பேசுறதுக்கு நான் கேட்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் குழந்தையோட எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஆசிரியராக ஆகணும்னு நினைக்கிறேன். நான் அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறேன். காமராஜனுடைய டிசைன் பண்ணலாம். நான் அதுக்குள்ளே காமராஜ் அழைச்சி ஸ்கூலுக்கு மீட்டிங் போட்டேன். ஸ்கூலுக்கு காங்கிரஸ் மீட்டிங் போட்டு ஒரு 5000 ரூபா மிச்சம் வந்தது. அதை எடுத்துட்டு மெட்ராஸை போய் திருமணத்தில் காமராஜரை சந்தித்தேன். அப்போ என்ன பண்ணுறாரு, 2வது படிக்கணும் ஒரு படிப்பது எதுனா நான் எலெக்ஷனுக்கு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். என்ன ஜாதின்னு கேட்டார். நான் சொன்னேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒன்று அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா படையாட்சியாக இருக்கணும், இல்லாட்டி வெள்ளாட பொருளாக இருக்கணும். நீங்க இருக்கிற ஜாதிக்கு வந்து எங்கேயாவது காஞ்சிபுரம் பக்கம் நினைக்கிறா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அதனால ஜாதி ஒப்பு வராது அப்படின்னு சொல்லி வேணான்ட்டாரு. அவர் மேல சோகம் இருக்கு. நீங்க என்ன இந்த மாதிரி சொல்றீங்க, ஒரு ஆள் கிடைச்சிருக்க இந்த மாதிரி தீவிரமான ஆளுநர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு சண்டை போட்டேன். நீ போடா போய் வேற துண்டு எடுத்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு வெளியே நான் வந்துட்டு நான் ஆக்சுவலாக அப்ளிகேஷனே போடல வித்தியாசத்துக்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லேயே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் எம்எஸ்சியாக இருந்தார். அவரும் அப்ளிகேஷன் போட்டு நீ வித்தியாசத்துக்கு போ, அங்கெல்லாம் கதர் வேட்டிக்கு சரியான இடம் சொல்லி சொன்னார். பாண்டிச்சேரியில் எனக்கு முதல்ல வேலை கிடைச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட். மறுநாள் இங்கே இங்கே வந்து பேசுவேன். இங்கே ஒரு வேலை கிடைச்சது. சரி நீங்கள் வந்து சேர்த்தேன். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செட்டில் பியூசியில் 10% ரிசல்ட் 95 பேர் நம்ப மாட்டேங்க. 95 பேர் 10% ரிசல்ட் வந்ததுனால பிகாமே சாங்ஷன் ஆச்சு. அடுத்த வருஷம் பிகாம் கமிஷன் வந்தது. அப்போ எங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் பிகாம் சாங்ஷன் பண்ணாங்க. அப்போ ஏதோ போச்சு. அரசியலில் வந்து வாழ்க்கையே போராட்டமாக இருந்துச்சு. வாழ்க்கையை பெரிய சாமி பேசுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. போராடி பெற்றவங்கன்னா நான் இன்னும் வித்தியாசத்தில் இருக்கேன். பென்ஷன் வாங்குறேன். என்னை இன்னும் ஜெனரேட் பண்ண முடியல. அவ்வளோங்க அப்பதான் ஃபயர் வித்தியாசத்தில் என்ன யார் வேலை கேட்கிறோம் போறாங்க போகணும். யாரும் எடுத்து பேசக்கூடாது. அப்படித்தான் கர்மம் இருந்தது. ஜாப் செக்யூரிட்டியே கிடையாது. இதெல்லாம் இந்த போராட்டம் நடந்து ஏஐபியில் நடந்து இதெல்லாம் வந்து வாங்கணும். நான் எனக்கு என்னன்னா உங்களை எல்லாம் நான் பார்த்ததுக்கு இந்த சந்தோஷமே போதும். இது போக வாழ்க்கையில இருக்கு. இது ஒரு தான் இதெல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு குழந்தை பிள்ளையோட நல்லா இருக்கணும். எனக்கு 2 பையன் பெரியவங்க நடக்கும். 2வது லட்சுமணன், அவனுக்கு ஒரு பையன், அவனும் பிஇ படிச்சுட்டான். என் மருமகளும் 2 பேரும் படிச்சிருக்காங்க. 2வது பையன் லட்சுமணன், அவனுக்கு வந்து அவனோட ஒய்ஃபும் பிஇ படிச்சிருக்கான். 2 பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பில்டிங் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கான். எந்த உதவி பண்ணாலும் நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கான். இதில் மேக்ஸ் சொல்லி ரூம் வச்சிருக்கான். ஃபாரின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பண்ணி வைக்கிறான். போனோம்னா எந்த உதவி பண்ணாலும் உங்களுக்கு கேளுங்க. என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு எல்லாரும் சீக்கிரத்துக்கு ஆர்வப்பட்டிருக்கேன். நிச்சயமா உங்களுக்கு எல்லாம்
குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும். வெள்ளிக்கிழமை வந்தோட ஒய்ஃபை இப்போ மஞ்சள் பற்றி கேட்கணும்னு இப்போ டைம் இல்லை. அதனால கொஞ்சம் எல்லாரும் நல்லா எனக்கு சந்தோஷம். இவ்வளோ நேரம் முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். புது பாதை நீயே போட்டு தந்தா